அன்பார்ந்த என் அருமை தமிழ் சொந்தங்களே, தமிழர்கள் ஒன்று கூட மாட்டார்கள் என்பதை வலியுறுத்தி ஒரு ஈழத்து கவிஞன் பாடினான். தேசம் பலவினும் வாழும் காக்கை குலம் சிதைந்து பிரிவதில்லை, அவை பேசும் மொழியால் ஒன்று கூடும், அந்த பெருமை நமக்கில்லை என்று சொன்னான். அந்த கவிஞனுடைய வரிகள் நீர்த்து போய்விட்டனவோ என்று எண்ணுகின்ற அளவுக்கு உலகெங்கும் இருக்கின்ற தமிழர்களை ஈழத்தமிழனால் ஒன்று சேர்க்க முடியும் என்பதற்கு ஒரு அடையாளம் நம்முடைய அருமை சகோதரர் அசீம் அவர்கள். அவருடைய பேச்சின் போது கிடைத்த செய்திகள், நான் இந்த நிகழ்ச்சிக்கு ஏன் வர வேண்டும், எனக்கும் திரைத்துறைக்கும் எந்தவித தொடர்பும் இல்லையே என்று எண்ணியிருந்தேன். ஆனால் ஒரு மனிதன் திரைத்துறை மூலம் சமூகத்திலே எப்படிப்பட்ட சாதனைகளை வேதனைகளை இந்த உலகுக்கு சொல்ல முடியும் என்பதற்கு தன்னுடைய 14 வயதிலே அவன் எடுத்த அந்த முடிவு, அந்த நம்பிக்கை, அந்த திடம், அந்த வயதிலேயே அவருடைய தந்தை அவரை சரியாக எடை போற்று, இவர் தந்தை என்னோற்றான் கொல்லணும் சொல் என்று வள்ளுவன் சொன்னானே, அதற்கு ஈடாக அவருடைய தந்தையின் வாக்கு பலித்தது என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவர் சாதனையை நிகழ்த்தியிருக்கின்றார். சாதாரணம் அல்ல. எனக்கு அவரை முன்பின் தெரியாது. எனக்கு தெரிந்ததெல்லாம் நண்பர் ராமகிருஷ்ணன் அவர்கள் திரும்ப திரும்ப எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வாருங்கள் வாருங்கள் என்று கேட்டுக்கொண்டாரே ஒழிய, எனக்கும் அந்த துறைக்கும் தொடர்பே இல்லாமல் நான் ஏன் வர வேண்டும் என்று சொல்லியேன். ஆனால் இன்று வந்ததற்காக பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இது ஒன்று. இரண்டாவதாக, இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்ததின் நோக்கம், இன்று இசையுலகிலே தமிழ் இசையை உலகுக்கே கொண்டு சென்றிருக்கின்ற ஒரு குடும்பம் ஐயா அவர்களுடைய குடும்பம். இது ஏதோ சாதாரணமாக அவர்கள் தொழிலால் ஏற்பட்ட ஒன்று அல்ல. மாறாக, நான் இந்த நிகழ்ச்சிக்கு இது கங்கை அமரன் அவர்களுக்கு விருது தரப்படுகிறது என்றவுடன் இதில் நாம் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற முடிவை எடுத்ததற்கு காரணம், இவருடைய மூத்த அண்ணன் பாவலர் வரதராசன் அவர்களும், அண்ணன் பாஸ்கர் அவர்களும், அண்ணன் இளையராஜா அவர்களும் 1959ஆம் ஆண்டு இசை கச்சேரி நடத்துவதற்காக வரதராசன் கலைக்குழு என்ற பெயரிலே வந்தார்கள். வந்து அவர்கள் எதிர்பார்த்த அந்த வரவேற்பு இல்லை. இருந்தாலும் நாம் நம்முடைய மக்களுக்கு நம்முடைய இசையை கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் அந்த ஆர்வத்தின் காரணமாக ஒரு 2-3 நாட்கள் கச்சேரியை நடத்தி அவர்கள் மிகுந்த வேதனையோடு திரும்பினார்கள். அந்த குடும்பம்தான் இன்று உலகின் உச்சியிலே நிற்கிறது. எனவே அன்று நாங்கள் செய்ய தவறியதை இன்று அந்த குடும்பத்தில் ஒருவராக இருக்கின்ற அவருக்கு அந்த நாள் வயது 12. 1959 இவர் நம்முடைய நாடு விடுதலை பெற்ற போது பிறந்த மகன். அந்த 79 வயது இளைஞன் தான் வருகிற படத்துக்கு கதாநாயகன். அவன் ஒரு கவிஞன், அவன் ஒரு தயாரிப்பாளன், அவன் ஒரு இயக்குனர். இப்படி எத்தனை முகங்கள் இந்த குடும்பத்திலிருந்து பிறந்திருக்கின்றன என்று எண்ணுகின்ற பொழுது அதற்கு அனைத்திற்கும் அடிப்படை அவர்கள் பட்ட வேதனை. இந்த சமூகம் சிதைந்து சின்ன பின்னமாக எடுக்கின்ற அந்த நிலை, அவற்றை நாம் எவ்வாறு திருத்துவது என்பதிலே கொண்ட அக்கறையின் விளைவாகத்தான் இந்த 2 பேரும் இன்று இணைந்திருக்கிறார்கள். அதை போலத்தான் நம்முடைய நண்பர் பேரரசு அவர்கள். அந்த ஒவ்வொரு ஊர் பெயராக வைத்திருக்கிறீர்களே என்பதற்கான காரணம் இன்று வரை எனக்கும் தெரியாது. என்னுடைய அன்பு சகோதரிக்கு நான் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த ஐயத்தையும் இன்று போக்கி இருக்கிறாள். என்னால் என் கால்கள் நடமாட முடியாத இடத்திற்கு என் சிந்தனை முன் செல்லும்.
எனவே அதுவும் வெற்றி பெற்றிருக்கிறது. அப்படி ஒரு இயக்குனரை நாம் இந்த மேடையிலே பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல நண்பர்களே, இங்கு பாடிய இசை குயில்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. இந்த வயதில் இவ்வளவு அருமையாக நம்முடைய தமிழை உச்சரிக்க முடியும் என்றால் அதற்கு காரணம் வேறு ஒன்றுமல்ல, நம்முடைய மொழி. தமிழும் நாமும் வேறு அல்ல, தமிழ்தான் நம்முடைய வேர் என்று அறிந்து கொள்ள வேண்டும். உலகில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மொழிகள் இருந்தாலும் எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு நம்முடைய மொழிக்கு உண்டு என்றால் அது இயற்கையாக பிறந்த ஒரு மொழி. நாம் மூச்சு என்று சொன்னால் மூச்சு விடாமல் மூச்சு என்று நீங்கள் உச்சரிக்க முடியாது. சொல்லி பாருங்கள், மூச்சு என்றால் நீங்கள் மூச்சு இழுத்தால்தான் மூச்சு என்று சொல்ல முடியும். உறிஞ்சி என்று சொன்னால் நீங்கள் உரியாமல் அதை சொல்ல முடியாது. மூடு என்று சொன்னால் உங்களுடைய இதழ்களை மூடாமல் நீங்கள் சொல்ல முடியாது. திரை என்று சொன்னால் உங்களுடைய இதழ்கள் திறந்துதான் இருக்கும். இதுதான் நம்முடைய மொழிக்கும் பிற மொழிகளுக்கும் உள்ள வித்தியாசம். எனவே தான் அந்த மொழியை நாம் கொண்டாடுகிறோம். அந்த மொழியினுடைய பாதுகாவலர்களாக விளங்குகின்றவர் தான் இந்த திரைத்துறையினர். காரணம், இன்று உலக மக்களுக்கெல்லாம் ஒரு இணைப்பு பாலமாக இருக்கிறது என்றால் அது திரைத்துறை மட்டும்தான். நான் ஹாலிவுட் நகரிலே அங்கு பதிக்கப்பட்டிருக்கின்ற பல்வேறு நட்சத்திரங்களுடைய அந்த பெயர்கள் எல்லாம் கடந்து நடந்து சென்றிருக்கின்றேன். ஹாலிவுட் என்று சொல்லக்கூடியது அமெரிக்காவிலே கலிபோர்னியா மாநிலத்தில் இருக்கின்ற அந்த திரைத்துறை உலகத்துக்கான ஒரு அடையாளம். ஹாலிவுட் என்பது ஒரு மலையிலே பெரிதாக ஹாலிவுட் என்று பொறிக்கப்பட்டிருக்கும். அந்த பகுதியிலே சான் பிரான்சிஸ்கோ என்ற அந்த ஊரிலே பல தெருக்களிலே நடந்து சென்றிருக்கின்றேன். பாரமவுண்ட் ஸ்டூடியோவிலே அந்த ஸ்டூடியோவை முழுமையாக நான் சுற்றி பார்த்திருக்கிறேன். அங்கெல்லாம் இல்லாத அந்த சிறப்பை என்னுடைய தமிழ் சினிமா இன்று தருகிறது என்றால் அதற்கு காரணம் சாதாரண மக்களும் இன்று திரைத்துறையிலே மாறி வந்திருக்கின்றார்கள், உயர்ந்து வந்திருக்கின்றார்கள். 1950களிலே நம்முடைய சினிமாவினுடைய போக்கு வேறாக இருந்தது. அன்றைய தினம் 59, 60 என்று நினைக்கின்றேன். மீண்ட சொர்க்கம், கல்யாண பரிசு போன்ற நிலையில் ஒரு பெண்ணினுடைய மனநிலை, ஒரு பெண்ணினுடைய காதல், ஒரு பெண்ணினுடைய குமுறல், ஒரு பெண்ணினுடைய இயக்கம், இவை அனைத்தையும் சரியாக பிடிந்து தந்திருப்பார் நம்முடைய இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள். அதுபோல மீண்ட சொர்க்கத்திலே பத்மினி அம்மையார் நடிப்பு, இப்படி நாம் அந்த பழைய கால அந்த கதைகளை பார்க்கிற போது அது ஒரு வகையாக இருந்தது.